ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டெம்பரேச்சர் சென்சார் LM35 ஐசி, ஹியூமிடிட்டி சென்சார் DHT11 DHT12 ஐசி பற்றி பார்க்கலாம். LM35 டெம்பரேச்சர் சென்சார் ஐசி இது வந்து டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி அவுட்புட்டில் வோல்டேஜாக கொடுக்கும். இந்த ஐசி வந்து மார்க்கெட்டில் நிறைய டைப் ஆஃப் பேக்கேஜில் கிடைக்குது. மெட்டல் கேன் பேக்கேஜ், பிளாஸ்டிக் பேக்கேஜ் எல்லாம் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கேஜ் ஐசி இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இது பேசிக்காக டெம்பரேச்சரை, இந்த ஐசி சுற்றி உள்ள அரவுண்ட் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி அவுட்புட்டில் வோல்டேஜாக கொடுக்குது. இதில் 3 பின் இருக்குது. பின் நம்பர் 1 வந்து பவர் சப்ளை பின். அதில் வந்து நம்ம சப்ளை வந்து மினிமம் 4 வோல்ட்லேருந்து மேக்ஸிமம் 20 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். பின் நம்பர் 3 வந்து கிரவுண்டு பின். பின் நம்பர் 2 வந்து அவுட்புட் பின். ஸோ பின் நம்பர் 1ம் 3யும் சப்ளை அண்ட் கிரவுண்டு பின், பவர் சப்ளைக்காக. நமக்கு அவுட்புட் பின் வந்து பின் நம்பர் 2 சென்டரில் இருக்கிற பின். ஸோ இது வந்து இந்த ஐசி டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி அவுட்புட் பின் நம்பர் 2ல் வோல்டேஜாக கொடுக்கும், டிசி வோல்டேஜாக கொடுக்கும். இது மில்லி வோல்ட்டில் இருக்கும். கரெக்டாக சொன்னால் 1 டிகிரி செல்சியஸுக்கு 10 மில்லி வோல்ட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஐசியை சுற்றியில் ஒரு 30 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணிங்கன்னா பின் நம்பர் 2ல் 300 மில்லி வோல்ட் அவுட்புட் வரும். ரைட். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் LM35 ஐசி. ஸோ வெளியிருந்து பார்க்க போனால் இந்த ஐசியில் 3 பின் இருக்குது. பின் நம்பர் 1ம் 3யும் பவர் சப்ளை அண்ட் கிரவுண்ட் பின். பின் நம்பர் 2 அவுட்புட் பின். பின் நம்பர் 2ல் நமக்கு அவுட்புட்டில் டிசி வோல்டேஜ் கிடைக்கும். இன்புட் டெம்பரேச்சரை பொறுத்து 1 டிகிரி செல்சியஸுக்கு 10 மில்லி வோல்ட் கிடைக்கும். ரைட். இப்போ இந்த ஐசிக்குள்ளே இருக்கிற சர்க்யூட் டயக்ராம் பார்ப்போம். இந்த ஐசி எப்படி வேலை செய்யுது, எப்படி டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்டர்னல் சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் த LM35 சென்சார் ஐசி. இந்த சர்க்யூட் டயக்ராமில் 2 பார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இது ஒரு பார்ட், அதாவது கரண்ட் சென்சிங் பார்ட். ஸோ இந்த பார்ட் ஆஃப் த சர்க்யூட் தான் டெம்பரேச்சர் சென்சிங் பார்ட். டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி அவுட்புட்டில் டிசி வோல்டேஜாக மாற்றி தருது. அண்ட் அடுத்த பார்ட் ஆஃப் த சர்க்யூட் வந்து அந்த வோல்டேஜை நமக்கு லீனியரைஸ் பண்ணி 10 மில்லி வோல்ட்டாக மாற்றி கொடுக்குது. ரைட். ஸோ இந்த 2 பார்ட் ஆஃப் த சர்க்யூட் இருக்குதுல்ல. கரண்ட், இந்த டெம்பரேச்சர் சென்சிங் சர்க்யூட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த டெம்பரேச்சர் சென்சிங் சர்க்யூட்டில் ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இருக்குது, A1 அனு போட்டிருக்கோம். அந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கரண்ட் மிரர் சர்க்யூட் இருக்குது. இந்த கரண்ட் மிரர் சர்க்யூட்டு தான் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுது. இந்த கரண்ட் மிரர் சர்க்யூட்டில் 2 டிரான்சிஸ்டர் இருக்குது, Q1 Q2ன்னு. 2 ஐடென்டிக்கல் டிரான்ஸ்டியூசர், சேம் ப்ராப்பர்ட்டி. பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால், Q1 டிரான்சிஸ்டருடைய எமிட்டரும் Q2 டிரான்சிஸ்டரோட எமிட்டரும் சைஸ், ஏரியா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது Q2 டிரான்சிஸ்டரோட எமிட்டர் மாதிரி Q1ஓட எமிட்டர் வந்து 10 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஏரியா. ஸோ ஏரியா வந்து 10 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றபடி எல்லாம் சேம். அப்போ இந்த கரண்ட் மிரர் சர்க்யூட்டில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா, 2 எமிட்டரையும் காமனாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். 2 எமிட்டரும் காமனாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ரைட். 2 பேஸுக்கு இடையில R1 ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. கலெக்டர், 2 கலெக்டரையும் ஒரு ஆம்பிளிஃபையரில் கொடுத்துருக்குறோம், ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரில் கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஒரு டிரான்சிஸ்டருடைய ஃபார்வேர்டு வோல்டேஜ், அதாவது பேஸ் எமிட்டர் வோல்டேஜ், VBE வந்து டிரான்சிஸ்டரோட பேஸ் எமிட்டர் வோல்டேஜ், that is forward voltage of BJT is temperature dependent.
ஸோ இங்கே நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம், விபிஇ ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். அதாவது பேஸுக்கும் எமிட்டர் பேஸ் ஜங்ஷனுடைய வோல்டேஜ் வந்து இந்த டெம்பரேச்சரை பொறுத்து இருக்குது, ரைட். இங்கே இருக்கிற பேராமீட்டர்ஸ் பொறுத்து இருக்குது, ரைட். பட் இப்போ நம்ம வந்து இந்த இங்கே வந்து நம்மளுடைய சர்க்கியூட்டில் 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். Q1 Q2ன்னு 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. அஸ்யூமிங் இப்போ இந்த 2 டிரான்சிஸ்டருக்கும் சேம் டெம்பரேச்சர் தான் அப்ளை பண்ணுறோம். நம்ம டெம்பரேச்சர் அப்ளை பண்ணுறோம், இந்த 2 டிரான்சிஸ்டர்லையும் சேம் டெம்பரேச்சர் அப்ளை ஆகும்போது இந்த ஈக்குவேஷனில் இந்த பராமீட்டர்லாம் ரெடியூஸ் பண்ணி இப்படி எழுதிக்கலாம், KT/Q × ln IC1/IC2. அதாவது இங்கே IC1ங்கிறது Q1 டிரான்சிஸ்டரோட கலெக்டர் கரண்ட், IC2ங்கிறது Q2 டிரான்சிஸ்டரோட கலெக்டர் கரண்ட். K போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், KQ கான்ஸ்டன்ட், T டெம்பரேச்சர். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம ரெடியூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம். எப்போனா 2 ஜங்ஷனுக்கும் சேம் டெம்பரேச்சர் அப்ளை ஆகும்போது பட் கலெக்டர் கரண்ட் மேபி டிஃப்ரெண்ட். இந்த கலெக்டர் கரண்ட்டும் சேமாக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த Q1உடைய கலெக்டர் கரண்ட்டும் Q2ஓட கலெக்டர் கரண்ட்டும் ரெண்டுமே சேமான கரண்ட் போகிற மாதிரி நம்ம ரெசிஸ்டர் வேல்யூலாம் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ரெண்டுலேயும் சேம் கரண்ட் போகும்போது அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஸ்டில் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ணி என்ன, ஏன்னா ரெண்டும் சேம் கரண்ட்டாக இருக்கும்போது IC1 ஈக்குவல் டு IC2, அப்போ அது இட் பிகம்ஸ் 1 கான்ஸ்டன்ட், ரைட். அப்போ நமக்கு வந்து அந்த எமிட்டர் பேஸ் ஜங்ஷனுடைய வோல்டேஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு த டெம்பரேச்சர்னு வந்துடுது, ரைட். ஸோ அந்த வோல்டேஜ் இப்போ நம்மக்கிட்ட 2 டிரான்சிஸ்டர் இருக்குது, Q1 Q2 அப்படின்னு சொல்லி. 2 டிரான்சிஸ்டருடைய Q1 Q2 ரெண்டுடைய பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் ரெண்டுமே சேம் டெம்பரேச்சரில் அப்ளை பண்ணியிருக்கோம், ரெண்டுக்குமே சேம் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணியிருக்கோம். ரெண்டு வழியாகவும் சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஆனால் கரண்ட் டென்சிட்டி டிஃபர் ஆகுது எமிட்டரில். ஏன் அப்படின்னா Q1 வந்து எமிட்டருடைய ஏரியா வந்து 10 மடங்கு ஜாஸ்தி. ஏரியா ஜாஸ்தியாக இருக்கும்போது கரண்ட் டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். கரண்ட் டென்சிட்டின்னு என்ன, கரண்ட் பை ஏரியா. ஸோ Q2வில் வந்து எமிட்டர் ஏரியா E, Q1உடைய எமிட்டர் ஏரியா 10 டைம்ஸ் E. அதாவது Q2 டிரான்சிஸ்டரை விட Q1உடைய எமிட்டருடைய ஏரியா 10 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால Q1 வழியாக போகிற கரண்ட் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஏரியா ஜாஸ்தினால டென்சிட்டி கம்மி. ஸோ அப்போ அந்த Q1 Q2லேயே சேம் கரண்ட்டு போனாலுமே ரெண்டோட எமிட்டர் வழியாகவும் போகிற கரண்ட் டென்சிட்டி வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 2 டிரான்சிஸ்டருடைய பேஸ் வோல்டேஜ் விபிஇ அதாவது பேஸில் இருக்கிற வோல்டேஜோடைய டிஃபரன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு த டெம்பரேச்சர் இருக்கும். அதாவது இங்கே Q1ஓட பேஸ் இந்த பாயிண்ட்டு, Q2ஓட பேஸ் இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில அதாவது R1க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு தி டெம்பரேச்சர், அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா PTATன்னு சொல்கிறோம், ப்ரொப்போர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ 2 ஜங்ஷனும் சேம் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணியிருக்கோம், சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. பட் எமிட்டர் வழியாக போகிற கரண்ட் டென்சிட்டி டிஃபர் ஆகிறதுனால 2 டிரான்சிஸ்டருடைய பேஸ்லையும் இருக்கிற வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு த டெம்பரேச்சர். ஸோ இதுதான் வந்து பேசிக் ரீசன் டு சென்ஸ் த டெம்பரேச்சர். இந்த சர்க்யூட்டு டெம்பரேச்சர் எப்படி சென்ஸ் பண்ணுங்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ இதை நம்ம PTATன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டெம்பரேச்சர் R1 ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ், அதாவது 1.3 வோல்ட் PTAT, இந்த இடத்துல 1.3 வோல்ட் PTATங்கிற வர்ற மாதிரி நம்ம R1 NR1லாம் சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஜென்ரலாக போட்டிருக்கோம், பட் ஆக்சுவல் வேல்யூ இஸ் சோசன் லைக் திஸ். ஓகே, 1.38 வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இந்த R1க்கு அக்ராஸாக வர்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வரும்போது இந்த கரண்ட் மிரர் சர்க்யூட்டருடைய எமிட்டரில் 8.8 மில்லி வோல்ட் நமக்கு 1 டிகிரி செல்சியஸ்க்கு கிடைக்கும். ஸோ 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது இந்த கரண்ட் மிரர் சர்க்யூட்டோட எமிட்டரில் 8.8 மில்லி வோல்ட் வர்ற மாதிரி நம்ம இந்த R1 NR1 எல்லா வேல்யூவும் சூஸ் பண்ணியிருக்கோம்.
ரைட். ஸோ இப்போ நமக்கு 1 டிகிரிக்கு 8.8 மில்லி வோல்ட் வருது. பட் இந்த 8.8 மில்லி வோல்ட்டை வந்து ரவுண்டாக 10 மில்லி வோல்ட்டுன்னு மாற்றுறதுக்காக நாம் இந்த சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம், செகண்ட் சர்க்யூட். ஓகே, அதாவது இந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் A2, அதுக்கப்புறம் இந்த டிரான்சிஸ்டர், இந்த ரெசிஸ்டர், இந்த இது யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் A2-வை பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் இன் தி நான் இன்வெர்ட்டிங் மோட். ஸோ இந்த சர்க்யூட்டை பார்த்தோம்னா நமக்கு தெரியுது இது க்ளோஸ்டு லூப். ஸோ த அவுட்புட் ஆஃப் த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் இஸ் கனெக்டட் டு த நெகட்டிவ் இன்புட் ஆஃப் த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் த்ரூ ரெசிஸ்டர் 0.125 R2. அதாவது இது ஃபீட்பேக் ரெசிஸ்டர். ஸோ இந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் அவுட்புட்டுக்கும் அதோடைய நெகட்டிவ் இன்புட்டுக்கும் இடையில் இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டர் இருக்குது. ஓகே, RF. இன்புட்டில் அனதர் ரெசிஸ்டர் R2ங்கிற வேல்யூ இருக்குது. அது வந்து அனதர் R2ஓட அடுத்த எண்டு வந்து கிரவுண்ட் ஆகியிருக்கு. ஸோ நமக்கு தெரியுது இது ஒரு இந்த சர்க்யூட்டில் 8.8 மில்லி வோல்ட்டுங்கிறது நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8.8 மில்லி வோல்ட் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் கொடுத்துருக்கோம். இன்வெர்ட்டிங் இன்புட்டில் ஃபீட்பேக் ரெசிஸ்டரும் இன்புட் ரெசிஸ்டரும் இருக்குது. ஸோ இது ஒரு நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர். நமக்கு தெரியும் நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையரில் கெயின் வந்து 1 + RF/Rin. நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையரோட கெயின் வந்து 1 + RF/Rin அப்படின்னு நமக்கு தெரியும். ரைட், அதாவது ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை இன்புட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 0.125 R2. இன்புட் ரெசிஸ்டன்ஸ் R2. அப்போ RF/Rinங்கிறது 0.125 R2 டிவைட் பை R2. அதோட வேல்யூ என்ன? 0.125. ஸோ ஓவரால் கெயின் ஆஃப் திஸ் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் வந்து இந்த கெயின் ஆஃப் திஸ் ஓவரால் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் வந்து 1 + RF/Rin, அதாவது 1 + 0.125, அதாவது 1.125. ஸோ இதோட கெயின் வந்து 1.125. இன்புட் வோல்டேஜ் வந்து 8.8 மில்லி வோல்ட். அப்போ அவுட்புட் வோல்டேஜ் என்னது? கெயின் இன்ட்டு இன்புட் வோல்டேஜ் 1.125 இன்ட்டு 8.8 மில்லி வோல்ட், தட் இஸ் நத்திங் பட் 10 மில்லி வோல்ட். ஸோ கால்குலேட் பண்ணி பாருங்கள். 1.1 கெயின் இன்ட்டு 1.125 இன்ட்டு 8.8 போட்டிங்கன்னா யூ கெட் தி 10 மில்லி வோல்ட். ஓகே, ஸோ நமக்கு இப்போ இந்த அவுட்புட்டில், இந்த சர்க்யூட்டோட அவுட்புட்டில் 10 மில்லி வோல்ட்டு 1 டிகிரி செல்சியஸ்க்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்புட் எங்கே எடுக்கிறோம்னா, ஆப்பாமோட அவுட்புட்டை வந்து ஒரு டிரான்சிஸ்டருடைய பேஸில் கொடுத்துட்டு டிரான்சிஸ்டரோட எமிட்டரில் எடுக்கிறோம். ஏன் இந்த மாதிரி எடுக்கிறோன்னா, ஃபார் பெட்டர் இம்பிடன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இம்பிடன்ஸுக்காக, அவுட்புட் இம்பிடன்ஸுக்காக, பெட்டர் அவுட்புட் இம்பிடன்ஸுக்காக நம்ம அதை ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்து எமிட்டர் வழியாக எடுக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி அவுட்புட் வோல்டேஜ். ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து 10 மில்லி வோல்ட்டு 1 டிகிரி செல்சியஸ்க்கு கிடைக்கும். சப்போஸ் இப்போ இந்த சர்க்யூட்டை சுற்றி நம்ம ஒரு 50 டிகிரி செல்சியஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 50 × 10 500 மில்லி வோல்ட் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ நம்ம இதை வச்சு, இந்த சர்க்யூட்டை வச்சு எப்படி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம்னா, இந்த சர்க்யூட்டை வச்சு நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோம். டெம்பரேச்சர் இந்த சர்க்யூட்டில் அப்ளை பண்ணுறோம். இப்போ அவுட்புட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்க்குறோம். அவுட்புட்டில் இப்போ 100 மில்லி வோல்ட்டுன்னு வருதுன்னா அதை 10ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா அதுதான் டெம்பரேச்சர். இப்போ 100 மில்லி வோல்ட் பை 10, அதாவது 10 டிகிரி செல்சியஸ் தான் டெம்பரேச்சர். ஸோ இப்படி தான் இந்த சர்க்யூட்டை வச்சு நம்ம டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி மெஷர் பண்ண போகிறோம். ரைட், ஸோ திஸ் இஸ் தி இன்டர்னல் சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் த LM35 IC. ஸோ LM35 ஐசிக்குள்ளே இருக்கிற சர்க்யூட் டயக்ராம் இதுதான். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம். ரைட், இப்போ LM34ன்னு ஒரு ஐசி இருக்குது. சேம் சர்க்யூட்டு வித் லிட்டில் டிஃப்ரெண்ட் அவுட்புட். ஸோ LM34 சர்க்யூட்டும் வந்து இதே மாதிரி தான். கரண்ட் டெம்பரேச்சர் சென்சிங் சர்க்யூட் இருக்கும், கன்வர்ஷன் சர்க்யூட் இருக்கும். ஆனால் அங்கே என்ன கன்வர்ஷன் சர்க்யூட் இருக்குன்னா, அவுட்புட்டில் வந்து நமக்கு வோல்ட் பெர் டிகிரி ஃபாரின் ஹீட்டில் கிடைக்கும். பட் LM35 வந்து வோல்ட் பெர் டிகிரி செல்சியஸில் கிடைக்குது. ஸோ 1 டிகிரி செல்சியஸுக்கு 10 மில்லி வோல்ட் கிடைக்குது LM35ங்கிற ஐசியில். அதுதான் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பார்த்தோம். இதே மாதிரி LM34ன்னு ஒரு ஐசி இருக்குது, அது நமக்கு அவுட்புட் ஃபாரின் ஹீட்டில் கொடுக்கும்.
ஸோ இந்த ஐசி எல்லாமே நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்குது, ஃப்ரீலி அவைலபிள், சீப் அண்ட் பெஸ்ட் ஐசி. இது வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸில் மார்க்கெட்டில் கிடைக்குது. டிஓ 46ங்கிற மெட்டல் பேக்கேஜ்லேயும் டிஓ 92ங்கிற பிளாஸ்டிக் பேக்கேஜ்லேயும் கிடைக்குது. ஸோ ஜென்ரலாக பொதுவாக நம்ம இப்போ பார்த்தது டிஓ 92ங்கிற பிளாஸ்டிக் பேக்கேஜ் ஐசி. ஸோ இந்த ஐசியோட ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ரீகால் பார்க்கலாம். ஸோ நம்ம டெம்பரேச்சர் LM35 டெம்பரேச்சர் ஐசி சென்சார் என்ன, அதில் எத்தனை பின்னெல்லாம் இருக்குது, என்னென்ன பின்னுன்னு பார்த்துட்டோம். அதுக்குள்ளே இருக்கிற சர்க்கியூட் டயக்ராம் பார்த்தோம். அந்த சர்க்கியூட் எப்படி டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி எவ்வளோ வோல்டேஜ் அவுட்புட் பின்னில் கொடுக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அதோட ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ஐசி. இந்த ஐசி வந்து நான் சொன்ன மாதிரி அவுட்புட்டில் வந்து டெம்பரேச்சர் இன்புட்டில் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் வோல்டேஜ் கிடைக்கும். தட் வோல்டேஜ் இஸ் காலிபிரேட்டட் இன் செல்சியஸ். டைரெக்டாக நமக்கு வந்து செல்சியஸில் கிடைக்குது. அதாவது 1 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மில்லி வோல்ட் கிடைக்கும். லீனியர் ஐசி, அதாவது ப்ளஸ் 10 மில்லி வோல்ட் பெர் டிகிரி சென்டிகிரேட் லீனியராக கிடைக்கும். இப்போ 1 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மில்லி வோல்ட் கிடைக்கும். 2 டிகிரினா 20 மில்லி வோல்ட், 3 டிகிரினா 30 மில்லி வோல்ட் லீனியர். ஸோ இது வந்து பெர்ஃபெக்ட் லீனியராக அவுட்புட்டில் கிடைக்கிற மாதிரி இந்த சர்க்கியூட் நம்ம உள்ள லீனியரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஐசியோட அக்யூரசின்னு பார்த்தீங்கன்னா 0.5 டிகிரி அக்யூரசி அட் 25 டிகிரி செல்சியஸில் 0.5 டிகிரி என்சியூட் அக்யூரசி. அதாவது என்ன மீனிங்னா, நமக்கு வந்து 25 டிகிரி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 250 மில்லி வோல்ட் வரணும். அப்போ 25 டிகிரின்னு அர்த்தம். பட் இது வந்து 245லேருந்து 255 வரைக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ அவுட்புட்டில் வரும். ஸோ எரர் வந்து பார்த்தீங்கன்னா 0.5%, 0.5 எரர். ஓகே, சாரி, நாட் அ பர்சன்டேஜ், 0.5 எரர். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா 0.5 டிகிரி செல்சியஸ் எரரில் நம்ம இது அக்யூரசியை பார்க்கலாம். ஸோ ரேட்டட் ஃபார் ஃபுல் இந்த ஐசியை வச்சு நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் மெஷர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 55 டிகிரி செல்சியஸ்லேருந்து மேக்ஸிமம் 150 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெஷர் பண்ணலாம். நாட் மோர் தென் தட். 150 டிகிரிக்கு மேலே இந்த ஐசி யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியாது. ஸோ இது பெரும்பாலும் ரூம் டெம்பரேச்சர் நமக்கு தெரியும், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. -55 to 150 டிகிரிக்குள்ளே தான். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர் ஒரு 23 டிகிரி இருக்கலாம், ரொம்ப ஹாட்னா 30 டிகிரி இருக்கலாம். இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. ஸோ ரூம் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஐசியை நம்ம யூஸ் பண்ணலாம். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ரிமோட் அப்ளிகேஷன்ஸ், லோ காஸ்ட் டியூ டு வேஃபர் லெவல் ட்ரிம்மிங். ஸோ இந்த ஐசியோட காஸ்ட் ரொம்ப கம்மி பிகாஸ் ஆஃப் த ஐசி ஃபேப்ரிகேஷன் டெக்னாலஜி, வேஃபர் லெவல் ட்ரிம்மிங். இந்த ஐசிக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும்னு சொன்னேன். பின் நம்பர் 1ல் வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். மினிமம் 4 வோல்ட்லேருந்து மேக்ஸிமம் 20 வோல்ட் ஆர் 30 வோல்ட் வரைக்கும் கூட கொடுக்கலாம். ரைட். இது கரண்ட் எவ்வளோ கன்சியூம் பண்ணுன்னா லெஸ் தேன் 60 மைக்ரோ ஆம்பியர் கரண்ட்டு தான் இது எடுக்குது. ஸோ இட்ஸ் வெரி லெஸ் கரண்ட் இட் கேன் அப்சர்வ். செல்ஃப் ஹீட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஹீட் ஆகாது இந்த ஐசி. லோ செல்ஃப் ஹீட்டிங் 0.8 டிகிரி செல்சியஸ் தான் ரூம் டெம்பரேச்சரில் அது ஹீட் ஆகுது. நான் லீனியாரிட்டி ஒன்லி, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/4 டிகிரி செல்சியஸ் டிப்பிக்கல். ஸோ இது லீனியரான ஐசி நம்ம சொல்கிறோம். அவுட்புட்டில் 1 டிகிரி செல்சியஸுக்கு 10 மில்லி வோல்ட் கிடைக்குன்னு சொல்கிறோம். ஈவன் தென் தேர் மேபி அ நான் லீனியாரிட்டி, ரொம்ப கம்மியான அளவு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5% டிகிரி 1/4 டிகிரி செல்சியஸ்க்கு நான் லீனியாரிட்டி இருக்கலாம். ஸோ வெரி லோ அவுட்புட் இம்பிடன்ஸ். அதனால தான் நம்ம வந்து இது வந்து எமிட்டர் ஃபாலோவர் சர்க்கியூட்டோட எமிட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்திருக்கோம். ஒரு டிரான்சிஸ்டரோட எமிட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்திருக்கோம். அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து வெரி லோ. எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.1 ஓம் இருக்கும். ஓகே, 1 மில்லி ஆம்பியர் லோடில் 0.1 ஓம் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ஐசி. ஸோ இந்த LM35 ஐசியுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் இது தான். இதில் முக்கியமான ஃபியூச்சர்னால் நமக்கு வந்து இதில் எவ்வளோ சப்ளை கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். சப்ளை பின் நம்பர் 1ல் 4 வோல்ட்லேருந்து மேக்ஸிமம் 30 வோல்ட் வரை கொடுக்கலாம். எவ்வளோ இன்புட் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். -55 டிகிரிலேருந்து 150 டிகிரிக்குள்ளே எந்த டெம்பரேச்சர் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ரைட், தட்ஸ் ஆல். தீஸ் ஆர் த வெரி கீ ஸ்பெசிஃபிகேஷன். அப்ளிகேஷன் பார்த்தோம்னா இந்த ஐசி டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எந்த மாதிரியான அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்கன்னா பவர் சப்ளைஸில் யூஸ் பண்ணுறாங்க. பேட்ரி மேனேஜ்மெண்ட், அதாவது பேட்ரி வந்து ஹீட் ஆச்சுன்னா
அந்த ஹீட் எவ்வளவு தூரத்துக்கு பேட்டரி ஹீட் ஆகுதுன்னு சென்ஸ் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷன்லேயும் பேட்டரி யூஸ் பண்ணுறோம். வீட்டில் யூபிஎஸ்சில், ஆஃபீஸில் யூபிஎஸ்சில் பேட்ரிஸ் யூஸ் பண்ணுறோம். சோலார் பேனலோட பேட்டரி யூஸ் பண்ணுறோம். இந்த பேட்டரியெல்லாம் எவ்வளவு ஹீட் ஆகும், அந்த எவ்வளவு ஹீட் ஆகுதுன்னு டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஹீட்டுக்கு மேலே போகாமல் இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் மெக்கானிசம் போடணும்னா நம்ம வந்து இந்த டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐசியை யூஸ் பண்ணலாம். ரைட். ஸோ அப்புறம் ஹவுஸ் அப்ளையன்சஸ் நிறையா யூஸ் பண்ணலாம். இந்த ஐசியை வந்து நேரடி இந்த ஐசியோட அவுட்புட்டை நீங்கள் இந்த ஐசி யூ கேன் டைரக்ட்லி கனெக்ட் டு த மைக்ரோ கண்ட்ரோலர். மைக்ரோ கண்ட்ரோலரில் அனலாக் இன்டர்ஃபேஸ் இருக்கிற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் இந்த அவுட்புட் பின்னை நேரடியாக கனெக்ட் பண்ணி நம்ம அதன் மூலமாக கண்ட்ரோலும் பண்ணலாம். ரைட். ஸோ இட் ஹஸ் காட் வெரி குட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் டெம்பரேச்சர் சென்சார் LM35ங்கிற டெம்பரேச்சர் சென்சார் ஐசியை பற்றி பார்த்தோம். கமர்ஷியலி அவைலபிள் ஐசி. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுமிடிட்டி அண்டு டெம்பரேச்சர் சென்சார். அனதர் ஐசி ஈஸிலி அவைலபிள் இன் த மார்க்கெட். கமர்ஷியல் மார்க்கெட்டில் கிடைக்கிது, ஈஸியாக கிடைக்கிது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஐசி பேர் வந்து DHT11, DHT12, 22. இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஐசி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. DHT11ம் DHT22ன்னு சொல்லி 2 டிஃப்ரெண்ட் ஐசி அவைலபிளாக இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது. இந்த ஐசி வந்து இந்த சென்சார் வந்து 2 பேராமீட்டரை சென்ஸ் பண்ணுறது. ஒன்று ஹுமிடிட்டி, இன்னொன்று டெம்பரேச்சர். ரைட். ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம இங்கே காட்டியிருக்கோம். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து DHT11 ஓல்டு சென்சார். இப்போ ரீசெண்டாக DHT22ன்னு சொல்லி இந்த ஒயிட் கலரில் இருக்கிற சென்சார்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த சென்சாரை பார்த்தோம்னா இதில் 4 பின்னு காட்டியிருக்காங்க. 4 பின்னு இருக்குது. ரெண்டுலேயுமே 4 பின்னு இருக்குது. அதில் 3 பின்னு தான் ஆக்டிவ் பின், ஒன்று வந்து நோ கனெக்ஷன். பின் நம்பர் 1 முதல் பின்னும் கடைசி பின்னும் பவர் சப்ளைக்கும் கிரவுண்டுக்கும். பின் நம்பர் 1 வந்து பவர் சப்ளைக்கான பின்னு. பின் நம்பர் 4 வந்து கிரவுண்டுக்குரிய பின்னு. ஸோ டேட்டா வந்து பின் நம்பர் 2. பின் நம்பர் 2ல் தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும், டேட்டா கிடைக்கும். என்ன டேட்டா? டேட்டா மேபி a humidity value ஆர் டெம்பரேச்சர் வேல்யூ. ரைட். ஸோ ஹுமிடிட்டியோ டெம்பரேச்சர் ரெண்டையுமே இது மூலமாக நம்ம சென்ஸ் பண்ணி டேட்டா எடுக்கலாம். இந்த டேட்டாங்கிறது இங்கே வந்து டிஜிட்டல் டேட்டா. ஸோ இந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி நமக்கு டேட்டாவை டிஜிட்டல் ஃபார்மில், ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஃபார்மில் கொடுக்குது. ரைட். ஸோ வெளியிருந்து பார்க்கும்போது இது ஒரு ஐசி. இதை யூஸ் பண்ணி டெம்பரேச்சரையும் ஹுமிடிட்டியையும் சென்ஸ் பண்ணலாம். இதில் 4 பின் இருக்குது. பின் நம்பர் 1 சப்ளை பின், பின் நம்பர் 4 கிரவுண்ட் பின், பின் நம்பர் 2 தான் அவுட்புட் பின். டேட்டா, ஓகே, டேட்டா பின் இஸ் த அவுட்புட் பின். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 சென்சாருடைய ஃபியூச்சர்ஸை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். DHT11 அப்படிங்கிற சென்சார், DHT22, இந்த ரெண்டுமே ஹுமிடிட்டியும் சென்ஸ் பண்ணும், டெம்பரேச்சரையும் சென்ஸ் பண்ணும். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து டிஃபர் ஆகுது. இப்போ டெம்பரேச்சர் ரேஞ்ச் ரெண்டுமே டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணும். எந்த அளவுக்கு, எந்த ரேஞ்சு ஆஃப் த டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, DHT11 வந்து 0லேருந்து 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சென்ஸ் பண்ணும். பட் DHT22 வந்து -40லேருந்து +125 டிகிரி வரைக்கும் சென்ஸ் பண்ணும். ஸோ த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் DHT11 எவ்வளோ சென்ஸ் பண்ணும்னா 50 டிகிரி தான் சென்ஸ் பண்ணும். DHT22 வந்து 125 டிகிரி வரை சென்ஸ் பண்ணும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ நமக்கு வந்து ஹையர் ரேஞ்ச் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணோம்னா நம்ம யூ கேன் கோ ஃபார் DHT22, அதாவது 125 டிகிரி வரைக்கும். ஹுமிடிட்டிக்கு எடுத்துக்கிறோம். அனதர் பேராமீட்டர், இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் வந்து ஹுமிடிட்டி. ஹுமிடிட்டினா உங்களுக்கு தெரியும், தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் தி ஏர், ரைட். ஹுமிடிட்டி. இப்போ ஹுமிடிட்டி வந்து நம்ம பர்சன்டேஜில் தான் சொல்லுவோம். ஹுமிடிட்டியோட எவ்வளவு ஹுமிடிட்டி அதை சென்ஸ் பண்ணோம்னா DHT11 வந்து 20%லேருந்து 80% வரைக்கும் இது சென்ஸ் பண்ணும். DHT22ங்கிற ஐசி 0 to 100% சென்ஸ் பண்ணும். ஸோ
இதுலேயுமே வந்து THT22 தான் சுப்பீரியராக இருக்குது. அடுத்து சாம்பிளிங் ரேட், அதாவது இந்த ரெண்டு ஐசியுமே டெம்பரேச்சரையும் ஹுமிடிட்டியவோ சென்ஸ் பண்ணி அவுட்புட்டில் டிஜிட்டல் டேட்டாவாக கொடுக்கும். ஸோ இன்டர்னலாக அது வந்து அனலாக்டை டிஜிட்டலாக மாற்றி நமக்கு வெளியே அனுப்புது. ஸோ அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷனில் அனலாக் டேட்டாவை அது எவ்வளோ தூரம் சாம்பிள் என்ன சாம்பிளிங் ரேட்டில் கன்வெர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, DHT11 வந்து 1 ஹெட்ஸ் சாம்பிளிங் ரேட், THT22 வந்து 0.5 ஹெட்ஸ் சாம்பிளிங் ரேட். ஸோ எது பெட்டர்னு கேட்டால் 0.5 ஹெட்ஸ் பெட்டர், ரைட்? ஸோ ஹையர் சாம்பிளிங் ரேட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பெட்டரான அக்யூரசி கிடைக்கும், டிஜிட்டலில் பெட்டரான அக்யூரசி கிடைக்கும். அடுத்து பாடி சைஸ்ன்னு பார்த்தோம்னா THT11 வந்து 15.5 மில்லிமீட்டர் நீளம், 12 மில்லிமீட்டர் அகலம், 5.5 மில்லிமீட்டர் திக்னஸ். DHT22 வந்து 15.1 மில்லிமீட்டர் நீளம், 25 மில்லிமீட்டர் அகலம், 7.7 மில்லிமீட்டர் திக்னஸ். ஸோ THT11 விட THT22 கொஞ்சம் பெரிய ஐசியாக இருக்கும். THT11 வந்து ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், நம்ம இதில் வந்து பின் நம்பர் 1ம் பின் நம்பர் 4ம் சப்ளைக்கும் கிரவுண்டுக்கான பின்னு பார்த்தோம். பின் நம்பர் 1ல் பவர் சப்ளை கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, THT11க்கு வந்து 3 வோல்ட் மினிமம்லேருந்து 5 வோல்ட் மேக்ஸிமம் வரை கொடுக்கலாம். THT22 வந்து 3 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரை கொடுக்கலாம். ஸோ ரெண்டும் சேம் ஆப்ரேட்டிங் வோல்டேஜை பொறுத்தவரை ரெண்டுமே வந்து சேம் தான். ஆப்ரேட்டிங் கரண்ட் ரேஞ்சும் சேம் தான், 2.5 மில்லி ஆம்பியர் கரண்ட் எடுக்குது, ரெண்டுமே சேம் தான். இப்போ இந்த ஐசிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐசி வந்து 2 பேராமீட்டரை சென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், டெம்பரேச்சருக்கும் ஹுமிடிட்டிக்கும். ஸோ உள்ள 2 காம்போனன்ட் இருக்குது. ஒன்று டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுற காம்போனன்ட், தட் இஸ் நத்திங் பட் தெர்மிஸ்டர், ரைட்? தெர்மிஸ்டர் நெகட்டிவ் NTCனா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் உள்ள ஒரு தெர்மிஸ்டர். அதாவது நமக்கு இந்த தெர்மிஸ்டரை பற்றி தெரியும். தெர்மிஸ்டருங்கிறது தெர்மல் ப்ளஸ் ரெசிஸ்டர். தெர்மிஸ்டர் அதாவது தெர்மல் இன்புட், டெம்பரேச்சர் வந்து இன்புட், ரெசிஸ்டர் அவுட்புட், ரெசிஸ்டன்ஸ் வந்து அவுட்புட். ஸோ இன்புட் டெம்பரேச்சரை இன்புட்டாக சென்ஸ் பண்ணி அவுட்புட்டில் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ், அதாவது NTCனா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், தட் மீன்ஸ் டிக்ரீசிங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ டெம்பரேச்சர் இன்புட் டெம்பரேச்சர் இந்த ஐசியில் கூட கூட இதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 வயருக்கு இடையில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இதுதான் வந்து தெர்மிஸ்டர் ஐசி. ஸோ இந்த THT11 இருக்க THT11 THT22 ரெண்டுக்குள்ளேயுமே டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சென்சார் வந்து தெர்மிஸ்டர், ரைட்? அண்ட் ஹுமிடிட்டியை சென்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற சென்சார் வந்து ஒரு காம்பனண்ட் வந்து ஒரு கெப்பாசிட்டிவ் சென்சார், ரைட்? கெப்பாசிட்டிவ் சென்சார், அதாவது ஒரு இது வந்து இந்த கெப்பாசிட்டிவ் காம்பனண்ட் ஹியூமிடிட்டியை சென்ஸ் பண்ணுது. எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ஹியூமிடிட்டி சென்சாரில் 2 பிளேட் இருக்குது, மேலேயும் கீழேயும். மேலே ஒரு பிளேட் இருக்குது, கீழே ஒரு பிளேட் இருக்குது, ரெண்டும் எலக்ட்ரோடாக வேலை செய்யுது, ரைட்? ஸோ 2 எலக்ட்ரோடுக்கு நடுவில் ஒரு மாய்ஸ்சர் ஹோல்டிங் சப்ஸ்ட்ரேட் வச்சுருக்கோம். அதாவது ஈரப்பதத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரேட், ஒரு மெட்டீரியலாலான ஒரு சப்ஸ்ட்ரேட் வச்சுருக்கோம். அந்த ஸோ 2 எலக்ட்ரோடும் கண்டக்டர், இதுக்கு நடுவில் ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியலை வச்சுருக்கோம். ஆனால் அதில் ஈரப்பதத்தை அது ஸ்டோர் பண்ணும். ஸோ ஈரப்பதம் அதிகமாக இருக்க இன்சுலேஷன் மெட்டீரியலில் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கண்டக்டிவிட்டி கூடுச்சுன்னா அதோட ரெசிஸ்டிவிட்டி குறையும். ஸோ ஓவராலாக கெப்பாசிட்டன்ஸ் வந்து இந்த 2 எலக்ட்ரோடுக்கு இடையில் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் வந்து மாறும். நமக்கு தெரியும் கெப்பாசிட்டன்ஸ் சிங்கிறது எக்ஸிலாம் A/D. எக்ஸிலாம் இதில் வந்து ஏங்கிறது ஏரியா ஆஃப் த பிளேட்டு, எலக்ட்ரோடு ஏரியா. டிங்கிறது 2 எலக்ட்ரோடுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ். எக்ஸிலாம்ங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சுவலி பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல். அந்த சப்ஸ்ட்ரேட், இந்த மாய்ஸ்சர் ஹோல்டிங் சப்ஸ்ட்ரேட் இருக்கு இல்லையா, அதோடைய பெர்மிட்டிவிட்டி, கரண்ட்டை பெர்மிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி,
அதோடைய மெட்டீரியல். ஸோ அந்த பெர்மிட்டிவிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். எப்போனா ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் கரண்ட் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் கம்மியாக இருந்தால் கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். கண்டக்டிவிட்டி அதிகமாக இருந்தால் ஸோ இந்த சேஞ்ச் இன் ஹியூமிடிட்டி வந்து சேஞ்ச் ஆகும்போது இதோட கண்டக்டிவிட்டி சேஞ்ச் ஆகுறது. அதனால இது ரெண்டு எலக்ட்ரோடுக்கு இடையில் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் சென்சிங் த ஹியூமிடிட்டியை நாம் எப்படி சென்ஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் பராமீட்டராக மாற்றுறோம், ஹியூமிடிட்டிக்கு ஏற்ற மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணுறோம், ரைட்? ஸோ தட் இஸ் தி ஐடியா. இப்போ இந்த ஐசியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த THT11 THT22 ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்கனவே ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், கரண்ட் எல்லாமே கம்பேர் பண்ணிட்டோம். டெம்பரேச்சர் ரேஞ்ச், எவ்ரிதிங் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். இந்த THT22 சென்சார் வந்து காலிபிரேட்டட் இன் இண்டஸ்ட்ரீஸ். இட் இஸ் டிசைன்டு ஃபார் சீரியல் அவுட்புட் ரேட்டட் டிரான்ஸ்மிஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி THT22 சென்சாருக்குள்ள டெம்பரேச்சர் சென்சார், அதாவது தெர்மிஸ்டர் இருக்குது, கெப்பாசிட்டிவ் சென்சார் அதாவது ஹியூமிடிட்டி சென்சார், கெப்பாசிட்டிவ் காம்போனன்ட் இருக்குது. இது ரெண்டோடைய அவுட்புட்டுமே நம்ம வந்து பின் நம்பர் 2 வழியாக தான் நமக்கு வெளியே வரும். இப்போ இந்த அவுட்புட் வந்து நமக்கு டிஜிட்டல் ஃபார்மில் வருது, ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸில் வரும். ஏன்னா ஸோ இன்டர்னலாக தேர் இஸ் அ சர்க்கியூட்ரி கால்டு அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன். ஸோ இந்த ரெண்டு காம்பனண்ட் போக உள்ள ஒரு சின்ன ஐசி சர்க்கியூட் இருக்குது, இன்டகிரேட்டட் சர்க்கியூட் இருக்குது. அது வந்து இந்த அனலாக் அவுட்புட்டை, அதாவது நம்ம ஹியூமிடிட்டி காம்பனண்ட்டை யூஸ் பண்ணும்போது ஹியூமிடிட்டிக்கு ஏற்ற மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். இந்த கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்சை வந்து வோல்டேஜ் சேஞ்சாக மாற்றி, அனலாக் வோல்டேஜாக மாற்றி, அந்த வோல்டேஜை டிஜிட்டல் பிட்ஸாக மாற்றுறதுக்கான சர்க்கியூட்ரி எல்லாமே இந்த ஐசிக்குள்ளே இருக்குது. ஸோ நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கிறது டிஜிட்டல் டேட்டா. அந்த டிஜிட்டல் டேட்டா நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அவுட்புட் பின். ஸோ ஒரு அவுட்புட் பின் வழியாக 1ஓ 0ஓ தான் வெளியே வர முடியும். ஸோ ஒவ்வொரு பிட்டாக தான் நமக்கு வெளியே வர முடியும். தட் இஸ் சீரியல் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால். ஸோ இது வந்து ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு பின் அந்த ஒரு பின் வழியாக, அவுட்புட் பின் வழியாக ஒவ்வொரு டேட்டாவாக தான் வெளியே வரும். ஓகே, ஸோ இந்த பின் நம்பர் 2 டேட்டா அவுட்புட் பின் வழியாக டேட்டா வந்து நமக்கு ஒவ்வொரு பிட்டாக தான் வெளியே வரும். சீரியல் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி சீரியல் டேட்டாவாக வெளியே வரும், ரைட்? சரி, சப்போஸ் இந்த ஹியூமிடிட்டி சென்சாரை யூஸ் பண்ணி நம்ம ஹியூமிடிட்டி சென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹியூமிடிட்டி டேட்டா வந்து இந்த பின் நம்பர் 2 வழியாக ஒவ்வொரு பிட்டாக தான் வெளியே வரும். இட்ஸ் பேசிக்கலி 16 பிட் டேட்டா. ஓகே, 16 பிட் டேட்டா. LSB ஃபஸ்ட்டு வெளியே வரும், அடுத்து கடைசி MSB வரும். As you can see that the data pin is connected with an input-output pin of the microcontroller. See here, இப்போ இந்த டயக்ராமில் நம்ம இந்த DHT22 அப்ளிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணலான்னு காட்டுறோம். சரி, இந்த DHT22 வச்சு நம்ம ஒரு டெம்பரேச்சரையோ இல்லை ஹியூமிடிட்டியவோ சென்ஸ் பண்ணி அதை மெஷர் பண்ணணும், இல்லை அதை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இதை வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் வாட் சோன் இன் திஸ் டயக்ராம். ஸோ DHT22ங்கிற அந்த சென்சாரோடக்கு சப்ளை கொடுக்கணும். பின் நம்பர் 1ல் சப்ளை கொடுத்துட்டோம், பின் நம்பர் 4 கிரவுண்ட் பண்ணிட்டோம். நமக்கு அவுட்புட் டேட்டா பின் வந்து பின் நம்பர் 2, அதை வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு மைக்ரோ கண்ட்ரோலருடைய போர்ட் பின்னில் கொடுத்துட்றோம், இன்புட்டாக கொடுத்துட்றோம். ஸோ இந்த டேட்டா பின்னுக்கு நம்ம ஒரு புல்லப் ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ணணும், ரைட்? ஓகே, இப்போ அது வந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலரை பொறுத்து, வாட் டைப் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறத பொறுத்து. இப்போ இந்த DHT22 டேட்டா வந்து எப்போ வெளியே வரும், என்ன டேட்டா வரும் அப்படிங்கிறது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் மூலமாக நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த சர்க்கியூட்டில் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து மாஸ்டர், இந்த DHT22ங்கிற ஐசி வந்து ஸ்லேவ். ஸோ இந்த மாஸ்டர் மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி வந்து கமாண்டு கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து டேட்டா அதுக்கு கிடைக்கும். கமாண்ட் எப்படி கொடுக்கும்னா, அதாவது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பின்னில் 5 வோல்ட்டுன்னு இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது 0 வோல்ட்டுன்னு மைக்ரோ கண்ட்ரோலர் மாற்றும். ஓகே, 5 வோல்ட்டு லோ வோல்ட், ஹைங்கிறத லோவாக குறைச்சிருச்சுன்னா
தட் மீன்ஸ் தட் இஸ் தி சிக்னல் டு த THT22க்கு வந்து அதுதான் வந்து கமாண்ட் மாதிரி. உடனே THT22லேருந்து டேட்டா வர ஆரம்பிச்சிரும். ஓகே, ஸோ இட் வில் டேக் அட்லீஸ்ட் அரவுண்ட் 2 minutes டைமிங். இட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். ஏன்னா 16 பிட்டு டேட்டாவும் இங்கேருந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வர்றதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ டேட்டா வெளியே வர ஆரம்பிக்கும், ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். டேட்டா வந்து முடிஞ்ச உடனே அந்த பின்னு எகெயின் வந்து ஹை வோல்டேஜுக்கு போயிடும். ஹையில் இருந்துச்சு மைக்ரோ கண்ட்ரோலரோட அவுட்புட் பின்னு, அதை அந்த இன்புட் பின்னு அதை லோக்கு மாற்றினோடனே டேட்டா இங்கேருந்து வர ஆரம்பிக்கும். டேட்டா வந்து முடித்த பிறகு திருப்பி ஹைக்கு போயிடும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ப்ரோட்டோகால் யூஸிங் விச் த serial data from THT22 is taken by the microcontroller. Okay, so இப்படி தான் வந்து THT22 ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசியோட கனெக்ட் பண்ணி நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து LM35 சென்சார் ஐசினா என்ன, அதை வச்சுட்டு அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன், ஐசியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதை வச்சு நம்ம எப்படி டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி எவ்வளவு அவுட்புட் வோல்டேஜ் வரும், அதுக்குள்ளே உள்ள இன்டர்னல் சர்க்யூட்ஸ் எப்படி வேலை செய்யுது, எப்படி டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். அடுத்து DHT1122ங்கிற கம்யூனிட்டி சென்சார்ஸ், அதுக்குள்ளே என்ன இருக்குது, அது எப்படி வந்து டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்கான காம்போனன்ட் தெர்மிஸ்டர், கெப்பாசிட்டி காம்போனன்ட் டு சென்ஸ் த கம்யூனிட்டி, இது ரெண்டும் சென்ஸ் பண்ணி டேட்டா வந்து டிஜிட்டல் ஃபார்மில் வருது. இது எப்படி, இதை வந்து நம்ம எப்படி ஒரு அப்ளிகேஷனில் கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் டிஸ்கஷன். தேங்க்யூ.